இந்த குருஸ்தலத்தில் போய் நீங்கள் அந்த கடலில் குளிக்கிறீங்க, செந்தூரானை கும்பிட்றீங்க, வர்றீங்க. பலாயிரம் பேர் இந்த சாமியை கும்பிட்றான்னா அதில் ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டேன் ஆத்மார்த்தமாக சாமி கூட போனவன். அவன் ஒரு ஏக்கத்தோடையும் தாக்கத்தோடையும் ஆசையோடையும் தான் போகிறேன். இல்லை நம்மளால கொடுத்த பயத்தில் போகிறேன். இந்த பயத்தில் போய் தான் பரிகாரத்தை தேடுறேன். பயம் இல்லாதவனுக்கு அது தேவையே கிடையாது. உங்கள்கிட்ட மூல நட்சத்திரம், இவங்க பாட்டங்காலம் தாத்தங்காலத்திலேருந்து இவங்க நடந்த தெய்வ குற்றங்களை காட்டது. இந்த 3 நட்சத்திரத்தினுடைய சாவி இருக்கு இல்லையா, இதை திறந்தா தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மனுஷனோட வாழ்வியலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு ஜோசியம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாங்க ஐயா பொன்னையா சுவாமி. அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. இப்போ பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய நிறைய அசம்பாவிதமான சம்பவங்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துது. இப்போ ராகு கேது பிரச்சனை பண்ணுது அப்படின்னா திருமணம் தடைபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பரிகாரம் பண்ணுங்க, உங்களுக்கு திருமணம் நடந்துடும். அப்போ ஒரு கிரகத்தை வெல்லக்கூடிய சக்தி பரிகாரங்களுக்கு இல்லை. இது எப்படின்னா, எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து பரிகாரத்தில் உடன்பாடு கிடையாது. ஆனால் நமது முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, வானமண்டலத்தில் உலா வரக்கூடிய அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் இருக்கு இல்லையா, அது பூமியில் எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல தான் அவன் ஆலயம் கட்டி வச்சுருக்கான். எல்லா ஆலயமும் இப்போ கட்டின ஆலயம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க செஞ்ச கோயில் அப்படின்றதெல்லாம் அவங்க கட்டின கோயில் புறாமே இந்த முறைப்படி தான் இருந்தது. இன்றைக்கி அதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. இதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லலாம். எப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல போய் மண்ணை தோன்றீங்க, அங்கே ஒரு மஞ்சள் நிறமான கல் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ மண்ணுடைய நிறம் என்பது அது கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், ஓராக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இந்த கல் எப்படி மஞ்சள் ஆச்சு? ஒரு கேள்வி நமக்குள்ளே வரணும். கண்டிப்பாக. இதை தாண்டி கொஞ்சம் மத்திய சென்னைக்குள்ளே போய் ஒரு இடத்துல தோன்றும், அந்த இடத்துல ஒரு பச்சை கல் கிடைக்குது. என்னடா இது? அப்போ பூமிக்குள் விளையக்கூடிய கல்கள் ஒத்த கல்லைத்தானே இருக்கணும். அப்போ இவ்வளோ நிறங்கள் இதனால் மாறுது. அப்போ ஒரு இடத்துல மஞ்சள், ஒரு பாறையை உடைக்கிறான் மஞ்சள் வருது, ஒரு பாறையை உடைக்கிறான் பச்சை கல்கு வருது, இன்னொரு பாறையை தோன்றான் வைரம் கிடைக்குது இல்லையா? இப்போ இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கற்களில் கொண்டு போகும்போது பவளம்னு ஒன்று இருக்குது. ஆமாம். அது நீர்க்கடியில் தான் கிடைக்கிது. பவளத்திலே வெள்ளை பவளம், சிவப்பவளம், அது வகையாக நிறைய இருக்குது வச்சுக்கோம். இந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய நிறத்தை வச்சு இது எப்படி நிறம் மாதிரி ஒரு இதாக ஸ்டோனாக மாறுது? வாஸ்தவமா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிரகங்களுடைய கதிர்கள் ஒரு இடத்தில் குவியும் போது அந்த இடத்தினுடைய தன்மையை தன் நிறத்திற்கு ஒப்பாக மாற்றுகிறது. அப்போ ஒரு பாறை ஜூபிட்டர்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அதிகமாக வாங்குது. அப்போ அந்த இடத்த தோண்டும் போது அங்கே மஞ்சள் புஷ்பராகமாக கிடைக்கிது. அப்போ இந்த மண்ணுக்குள் இருக்கக்கூடிய மகத்துவத்தை அல்லது ஒரு கூழாங்கல்ல கூட மாற்றக்கூடிய சக்தி கிரகங்களுக்கு உண்டு. அப்போ அதை எடுத்து நம்ம கொண்டு வரும்போது அதுக்கு நிறைய சக்தி இருக்குன்றான். இது இருக்கட்டும். இதை விட என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையை பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த ஐப்பசி மாதம் பிறந்த உடனேயே அந்த அமாவாசையை ஒட்டி ஆரம்பிச்சிடும், சஷ்டி ஆரம்பிச்சிடும். இந்த சஷ்டிக்கு எல்லாருமே திருச்செந்தூருக்கு போயிடுவாங்க இல்லையா? குழந்தை இல்லாதவர், குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள். அப்போ அந்த காலத்திலேயே ஒரு பழமொழி சொல்லியிருக்கான், செல்வத்துக்கு செந்தூரான், செல்வத்துக்கு செந்தூரான். அப்போ அது ஒரு சமுத்திரம் நிறைந்த இடம், ஒரு சமுத்திரம். ஆனால் எதுக்கு அவன் சொன்னான் அப்படின்னா, அதை குருஸ்தலம்னு வச்சுருக்கான். குருஸ்தலம், அதுக்கு பேர் குருஸ்தலம். இந்த குருஸ்தலத்தில் போய் நீங்கள் அந்த கடலில் குளிக்கிறீங்க, செந்தூரானை கும்பிட்றீங்க, வர்றீங்க. ஏதோ போகிறீங்க, சாமியை கும்பிட்றீங்க, வர்றீங்க. நீங்கள் வந்தவுடனே இந்த பக்கம் வந்தவுடனே உங்களுக்குள்ள உடல் ரீதியாகவும்
மனோ ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கிடைக்கும் இல்லையா? இந்த மாற்றத்தை உணர்ந்தவன் ரொம்ப பேர், உணராதவே நிறைய பேர். நம்ம உணர்ந்த உணர்வோட தான். இப்போ என்ன சொல்லலாம்னா, ஒரு காலகட்டத்தில் ஆலயங்களுக்கு சென்றவர்கள் ஆத்மார்த்தமான வழிபாட்டுக்கு போனாங்க. இன்னைக்கு ஆசை ஒன்று, பயம் ஒன்று. கண்டிப்பாக இந்த ரெண்டும் தான் கோயில் கூட்டத்துக்கு காரணம். இந்த பலாயிரம் கோடி பேர் பலாயிரம் பேர் இந்த சாமியை கும்பிட்றான்னா அதில் ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டான் ஆத்மார்த்தமாக சாமி கும்பிட போனவன். அவன் ஒரு இயக்கத்தோடையும் தாக்கத்தோடையும் ஆசையோடையும் தான் போகிறான். இல்லை நம்மளால கொடுத்த பயத்தில் போகிறான். இந்த பயத்தில் போய் தான் பரிகாரத்தை தேடுறான். பயம் இல்லாதவனுக்கு அது தேவையே கிடையாது. அப்போ எவனுக்கு பரிகாரம் தேவையில்லை, பரிகாரம்னு சொல்ல எவன் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, யதார்த்த வாழ்க்கையில் இறைவனால் கிடைக்கக்கூடிய, இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றை எடுத்து என்னால் இந்த உலகத்துக்கு தக்கவாறு வாழ முடியும் என்ற எண்ணம் உடையவனுக்கு பரிகாரம் தேவையில்லை. அவன் எது மேலே நம்பிக்கையும் வைக்க வேண்டியதில்லை. எனக்கு ரவி 100 ரூபா கொடுக்குறாரு, எனக்கு பழைய சோறும் பழைய கஞ்சியும் போதும் அப்படின்னு போதுன்ற மனசு வருது. எனக்கு இந்த 100 ரூபா போதும். நான் உடுப்பில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டால் ரவிட்ட இருந்து நான் சோமாற வேண்டியது. அப்போ அவனுடைய ஆசையை வளர்க்கும்போது அடுத்தவனை நீ ஏதாவது ஒரு இதில் பயன்படுத்தினா தான் இதாகும். இறைவன் அவனுக்கு கூடக்கூடிய கூலியை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கான். எல்லாத்துக்குமே கர்மான்னு ஒன்று தீர்மானிச்சிட்டான். அப்போ உனக்குன்னு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வருமானத்தில் வாழ்வியல் தேவைக்கு போக மிச்சம் வச்சு உன் வாழ்க்கையை முன்னேற்றம் தான் மனுஷன். திடீர் அதிர்ஷ்டம் அது இதெல்லாம் நமக்கு எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அதில் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு சில கிரகங்களுடைய பீரியட் கஷ்டத்தை கொடுக்கலாம். எல்லா கிரகங்களும் யோகாதிபத்தியத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா யோகத்தை செய்யும். ஒருத்தனுக்கு பஞ்சமாதிபதி திசை வரலாம், பாக்கியாதிபதி திசை வரலாம், 10 குடைய திசை வரலாம், லக்னாதிபதி திசை வரலாம், தனஸ்தானாதிபதியினுடைய திசை நடக்கலாம். அப்போ பஞ்சமாதிபதி திசை நடக்குது. அவங்கள பாருங்கள், அடையாளம் தனியாக பிடிச்சிடலாம். என்ன அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டு வருவாங்க தெரியுமா? அந்த பஞ்சமாதிபதி 5 கூட திசை நடந்துச்சுனாலே அப்படியே நடந்து வரும்போதே ஒரு ஆக்டர் மாதிரி தான் பர்சனாலிட்டியாக நடந்து வருவான், பளிச்சுன்னு தெரியும். இதே ஒரு 8ஆம் திசை நடக்கிறவன் என்னதான் அவன் வெளுத்த சட்டை வெளுத்த வேஷ்டி தேய்ச்சது போட்டாலும் சரி கண்ணுக்கு தெரிய மாட்டான். அப்போ கிரகங்கள் அவன் பிறந்த நேரத்துக்கு தக்கவாறு அவனை வாழ்விக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய கிரகம் அவனுக்கு யோகாதிபத்தியம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அவனை கொண்டு நிறுத்திடும், அடையாளப்படுத்தும், பப்ளிக்ஸ் அதாவது புகழை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும். எல்லாத்துக்குமே அவார்டு கிடைக்குதா? இல்லையே. ஓட்டப்பந்தயத்தில் ஒரு விளையாட்டில் அத்லட்டிக்கில் எத்தனையோ பேர் ஓடுறாங்க, அத்தனை பேர்த்துக்கும் கோல்டு மெடல் கிடைக்கல. அதில் ஒருத்தன் கோல்டு மெடல் வாங்குறான், ஒருத்தன் சில்வர் வாங்குறான், ஒருத்தன் வெங்கலம் வாங்குறான், மற்றவங்களை அதில் எடுக்கலை. எல்லாருமே பயிற்சி முடிச்சுட்டு தான் போயிருக்கான். அப்போ இவன் இந்த கோல்டு சில்வரு வெங்கலம் வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் எப்படி பாருங்களேன், விளையாட்டும் 5ஆம் இடத்துல தான் இருக்குது, அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி பாராட்டும் 5ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் அந்த எந்த கிரகம் அவனை வழி நடத்துதோ அதுதான் அவனுக்கு தங்கம் வெள்ளி வெங்கலம் மாற்றுது. அப்போ இதுக்குள்ளேயும் உள்ளே போகலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் வர்றீங்க, ஐயா எனக்கு எப்போ ஒரு வேலை கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ இந்த வேலை கிடைக்குமான்றது உங்களோட அபிலாசை, ஆசை, அபிலாசை. அப்போ இந்த வேலைன்றது எந்த இடத்துல இருக்குது? அந்த 10ஆம் இடத்துல இருந்து அது 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட அது வேலை. அப்போ அப்படி வேலை கிடைச்சாலும் அதனுடைய பொருளாதார நிலையை அதுதான் தீர்மானிக்குது. அப்போ எவ்வளோ உங்களுக்கு ரேஷியோவில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்னு 2/10 என்ற நிலையை தூக்கி அந்த உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு 2 குடையோர் 6 குடையோர் 10 குடையோர் உங்களை எடுத்து இவங்களுடைய கலவை தசாபுத்தி அந்தர சூட்சுமை எப்போ வரும் அப்படின்னு பார்த்து அந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை இந்த காலத்தில் எத்தனாம் தேதி உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சோம்னு எழுதிடலாம் இல்லையா? இப்போ கிரகங்கள் தீர்மானிக்குது. இதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் தங்கம் வாங்குவானா சில்வர் வாங்குவானா வெங்கலம் வாங்குவானா தீர்மானிச்சிருது. அப்போ இந்த 11ஆம் இடம் என்பது தீர்மானிக்குது. வெற்றி அப்படின்றது 11ஆம் இடத்துல இருக்குது.
உங்கள் அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த 11ஆம் இடத்ததிபதி 5 நின்று 6 11ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் அவன் தங்கம் வாங்கிடுவேன். அருமையே. அப்போ இப்படி போகுது. அப்போ இந்த திருச்செந்தூர் போய் நம்ம சொல்கிறவன் அந்த 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 ஸ்தலத்தினுடைய குருமகிமை என்னன்னா, நீங்கள் அந்த கடலில் நீங்கள் குளிக்க 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 உங்களுடைய ஆதி அந்தம் தொட்டு இருக்கக்கூடிய சாபம் பாவம் எல்லாம் இருக்குல்ல, அது பூரா விலகும். அந்த இடத்துக்கு அந்த மகிமை உண்டு. ஓகே. நீங்கள் எப்போயெல்லாம் திருச்செந்தூரில் நீங்கள் அடிக்கடி திருச்செந்தூரில் குளிக்கிறவங்க பாருங்களேன், கர்மாவளம். இதில் இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். பரிகாரம்னு சொல்கிறது வேண்டாம், வழிபாடு அப்படின்றதுக்கு நம்ம போவோம். இப்போ ஒருத்தர் சொல்கிறான், சாமி இந்த கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் ஒரே வாரம் இப்படி சொல்லுவான். எப்படின்னா, இந்த ராசிமானத்தில் வந்து 3 பாரியாயம் இருக்குது. இது எல்லாம் நான் வந்து முன்னாடியே என்னுடைய இதில் கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. மேலும் அதை வந்து கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்போம். எப்படின்னா, மேசம் முதல் கடகம் வரை, சிம்மம் முதல் விருச்சிகம் வரை, தனுசு முதல் மீனம் வரை, இதை 3 பாரியாயமாக பிரிச்சுருக்காங்க. எப்படின்னா, எங்கள் அப்பா, நான், என் பையன். ஓகே, ரைட்டா? இப்போ நான் யார்? மேசத்தில் இருக்கேன். இந்த பிறப்பில் நான் வந்து இருக்கேன். என்னுடைய தகப்பனார் வந்து தனுசில் இருக்கார். என் பையன் வந்து சிம்மத்தில் இருக்கான். சரியா? இப்போ இந்த பாரியாய கணக்கு இதில் வந்துடுது. அப்போ இந்த பாரியாயத்தினுடைய முதல் தொடக்கமாக அவங்க என்ன வச்சுருக்காங்க, 27 நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரத்தை 9 கிரகத்துக்கு தான் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ அசுபதி மகம் மூலம் அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம், பரணி பூரம் பூராடம்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், இப்படி 9 கிரகத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ முதல் நட்சத்திரம் எது? அசுபதி மகம் மூலம். அப்போ அது கேதுவோட நட்சத்திரம். ஏன் முதல் நட்சத்திரமாக அவன் கேது நட்சத்திரத்தை எடுத்து வச்சான்? ஆனால் வானமண்டலத்தினுடைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கூற்று இருந்து முதல் நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம்னு தான் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக உண்மைதான். ஆனால் நமக்கு ராசி மண்டலத்தினுடைய இதுபடி அவங்க கொடுத்த நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம், சிம்மத்தில் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம், இது தனுசுல முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த 3மே கேதுவோட நட்சத்திரம் தான். அப்போ இந்த கேது அப்படின்றது யார்? முன்ஜென்மத்தில், அதாவது இந்த ராகு கேது எப்படின்னா, நம்மளுடைய முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த நன்மையினுடைய தொகுப்பு தான் ராகு, நீங்கள் செய்த தீமையினுடைய தொகுப்பு தான் கேது. இப்போ அசுபதி நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் பிறக்கிறீங்க, இதுதான் தலைவாசல்னு பேர். தலைவாசல் இதுக்குள்ளேருந்து தான் வர்றோம். அப்போ அசுபதி நட்சத்திரம் அப்படின்றது உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினை இருக்கு இல்லையா, நீங்கள் செய்த நல்வினை தீவினை, அதையும் உங்கள் வம்சத்துக்கே இருக்கக்கூடிய செய்வினை குற்றங்கள் எது இருந்தால் இதை தான் சுட்டி காட்டும். இப்போ இந்த அசுபதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, இவங்க குடும்பத்தில் எந்த இடத்துலேருந்து குற்றங்கள் நிகழ்ந்தது, யாரால் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது முதல் இது. மகம் வந்து இயற்கையிலே பிதிர்க்குளுடைய நட்சத்திரம். இந்த பிதிர்க்குளுடைய நட்சத்திரம்னா அவங்க குடும்பத்தில் இறந்த ஆத்மாக்கள் எப்படி சாந்தியாச்சு. அப்போ பிதிர்க்குளுடைய சாந்தி நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ மக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் நிற்கிது அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த துர்மரணம் நடந்திருக்கும்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம திறக்கணும். இங்கிட்ட மூல நட்சத்திரம் இவங்க பாட்டங்காலம் தாத்தங்காலத்திலேருந்து இவங்க நடந்த தெய்வ குற்றங்களை காட்டுது. இந்த 3 நட்சத்திரத்தினுடைய சாவி இருக்கு இல்லையா, இதை திறந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லையா. அப்போ எளிமையான ஒரு நிலை இதில், இதை நிறைய பண்ணி நிறைய மக்கள் இன்றைக்கி ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. பலருடைய வாழ்க்கையில் இது வந்து மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அப்போ அசுபதி நட்சத்திரம் அப்படின்னா அது கேதுவோட நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் போய் அசுபதி நட்சத்திரத்தில் நிற்கிது. அப்போ என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போகணும். அசுபதி மக மூலத்தில் சுக்கிரன் இருந்தாலே வெள்ளிக்கிழமை போயிட வேண்டியது. ஒரு அருகம்புல் மாலை விளக்கெண்ணெயில் தான் ஏற்றணும், வேறு எண்ணெயில் ஏற்றக்கூடாது. 7 விளக்கு அருகம்புல் மாலை அப்படியே 20 சுற்று கிளாக் வைஸ், 7 சுற்று ஆன்டி கிளாக் வைஸ். நீங்கள் இதை பண்ணி பார்க்க சொல்லுங்கள், அற்புதமாக வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இவங்க நேரடியால் என்னை சந்திக்கலை ஒரு அம்மா. அந்த அம்மா ஏற்கனவே மூல நட்சத்திரத்தில் பிறந்தது போல இருக்குது, கேதுவோட நட்சத்திரத்தையே பிறந்திருக்கு. இதுக்கு 5வது தசை செவ்வாய் தசை. இந்த 5வது தசை எப்பயுமே அசுபதி மக மூலத்தில் பிறந்த 5வது தசை மாரக தசைன்னு சாஸ்திரத்தை சொல்கிறான். அது அந்த மாதிரி தான் வதைப்படுத்துது. இப்போ இந்த செவ்வாய் வந்து என்ன செய்யுது,
மகத்தில் போய் உட்காந்துருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தசை உள்ளே வந்தாச்சு. அவங்க அப்பா இந்த பிள்ளையை கொடுத்த வீட்டை கூட பிறந்தவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிடிங்கிட்டு அந்த பிள்ளையை வெளியேற்றி விட்டாங்க. 2 பொம்பளை பிள்ளையோட வெளியே போயிடுச்சு. சரி, இது இந்த நேரத்தில் இந்த வீடியோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓடுது. ஏதோ இதில் பார்த்துருச்சு. சரின்னு மனம் ஒரு ஆதங்கத்தில் என்ன செய்யுது, செவ்வாய்க்கிழமை அது சொன்னது மாதிரி கோயிலில் போய் ஒரு 7 விளக்கு அருகம்புல் மாலை விடாமல் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ இடையில இந்த அம்மா வந்து உடல்நல சரியில்லைன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ண போகும். இந்த அம்மாவுக்கு கேன்சர் வேறு இருந்துச்சு. கேன்சர். இப்போ வைராக்கியமாக 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. பிள்ளையோடைய வாழ்க்கை, இந்த அம்மாவுடைய வாழ்க்கை, வாழ்வியல்ல எவ்வளோ கஷ்டம். விடாமல் வேறு எந்த இதுவும் பண்ணலை, விடாமல் விநாயகரை சுற்றி வந்திருக்கு. இப்போ இதுக்கு இடையில போய் டெஸ்ட்டு போனது, மருந்து மாத்திரை எடுத்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த விநாயகர் வழிபாடை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த அண்ணன் தம்பி விரட்டி விட்டாங்களோ அவங்களே காலில் வந்து விழுந்து, ஆமாம் அந்த வீடை நீ எடுத்துக்கோ, தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு வீடை கொடுத்துட்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒரு தடவை அடையாருக்கு ஒரு கேஷுவல் டெஸ்ட்டுக்கு போயிருக்கு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு கேம்ப் நடந்திருக்கு. அதில் ஒரு ஃபாரின் டாக்டர் வந்திருக்கிறார். அன்னைக்கு இந்த அம்மாவோட ப்ரிஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட் வந்து அந்த டாக்டர்கிட்ட போயிடுச்சு. அவர் அதுலேருந்து ஒரு மெடிசனை எடுத்துகிட்டு இந்த மெடிசனை சேர்த்துக்குங்கன்ட்டார். கேன்சர் க்ளோஸ், கேன்சர் ரிலீஸ், குணமாயிடுச்சு. அதுக்காக கேன்சர் மருந்து எடுக்காமல் குணமாகாமல் இல்லை, அந்த வழிபாட்டுக்கு தான் அந்த மருந்து கிடச்சிருக்கு இல்லையா? இப்படி மிராகலாக சில வாழ்க்கையில் இந்த வழிபாடு அப்படின்றத நமக்கு ஒரு மகத்துவத்தை கொடுக்கும், சங்கடத்தை விளக்கும், எல்லாம் சரியா. இப்படி ஒரு இப்போ உடல் ரீதியாகவே நீங்கள் எடுங்க. டாக்டர் என்ன கேட்பார், பசிக்குதா அப்படின்னு கேட்பார். பசிக்குது சார். யூரின் மோஷன் நல்லா போகுதா? போகுது சார். தூக்கம் நல்லா வருதா தம்பி? அது நல்லா வருது. உனக்கு ஒரு நோயும் இல்லைடா, போடா ஃபீபிள் போட்டு போயிரு. அப்போ இந்த இடத்துல பேசிக்காக ஒரு விஷயம் ஆய்வுப்படியில் அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இந்த சாஸ்திர ரீதியாகவும் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் தான் நம்மளுடைய கால்புலன். செரிமானம் என்பது எங்கே இருக்குது? இறப்பையிலேருந்து. இறப்பை தான் பூர நட்சத்திரம், அதுக்கு மேலே தான் லிவர், அதுக்கு ஊடால தான் அந்த கால்பாடு இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த நிணை நீர், அந்த நொதி, அந்த உணவை நொதிக்கக்கூடியது, அது அதுக்கு அப்படியே டியோட்டின் வழியாக சிறுகுடலுக்கு தள்ளும். உணவு செரிமானத்துக்கு யார் முதல் காரணம்? கால்பலன். இங்கே மக நட்சத்திரம் வந்து அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்யும்போது பாருங்களேன், செரிமான சக்தியை குறைக்கும். சரி, செரிமானம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகிடும்ல, மலச்சிக்கல் வந்தோடனே என்ன ஆகும்? ஹெட்டேக் வந்துடும். அப்போ உங்கள் உடல் ரீதியாக நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னாலும் இந்த மக நட்சத்திரத்துடைய அனுக்கிரகம் வேணும். வாழ்வியல் ரீதியாக நீங்கள் நல்லா இருக்கணும்னாலும் இந்த கேதுவோட அனுக்கிரகம் வேணும். இதில் ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. இதை புரிஞ்சு மக்கள் செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.